அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு மசால் ரெடி பண்ணிட்டு, சக்கரவள்ளி கிழங்கு மசால் தோசை செய்ய போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாணலி அடுப்புல வச்சு, வாணலி நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுந்து எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்ததும், நான் நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்த இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்குறேன். ஒரு 2 பச்சை மிளகாய நறுக்கி அதுல சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன். எப்போதுமே மசால் செய்யும்போது வெங்காயத்த முழுசா வதக்கிடாதீங்க. அது ஒரு அரைப்பதம் வெந்தா போதும். ஏன்னா மசாலால சாப்பிடும்போது வெங்காயம் கடிபடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ இது அரைப்பதம் வதங்கின பிறகு நான் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன். இப்ப தக்காளியும் வெங்காயமும் அரைப்பதம் வதங்கின பிறகு நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன். ஸ்டேஜ்ல நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு ஆற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்க நல்லா உதுத்து விடுங்க. இப்போ இந்த கிழங்க தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்க காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த கிழங்கு வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் எல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க. இப்ப நமக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மசாலா வச்சு நம்ம மசால் தோசை செய்ய போறோம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சு கல் நல்லா சூடானதும் தோசை மாவு கலந்து வச்சிருக்கேன். அதை இதுல தோசைகளா ஊத்துங்க. ஊத்துன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா இந்த தோசையில போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமா சுத்தி நெய் சேர்த்து தோசை நல்லா வெந்ததும் ஒரு பக்கம் மடக்கி விட்டு அப்படியே மூடி தோசையை எடுங்க. இப்ப நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு மசால் தோசை சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிருச்சு. இதை கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வழக்கமா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு மசால் தோசை செஞ்சிருப்போம், பூரி மசாலா செஞ்சிருப்போம். கண்டிப்பா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். ட்ரை எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சக்கரவள்ளி கிழங்குல அதிகமான அளவு நார் சத்து இருக்கு. இதுல விட்டமின் ஏபிசி அதிகமா இருக்கு. இத கண்டிப்பா நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு உடல் இயக்க செயல்பாட்டுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். இந்த மசால் தோசை நல்ல சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.